மாநில சுயாட்சியை தொடர்பாக திமுக அரசு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க அவருடைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அதுல இருந்து திசை திருப்பதற்காக இதை கொண்டு வரக்கூடிய இந்த உத்தி தான் இந்த சுயாட்சி அப்படிங்கிறது. மாநில அரசினுடைய அதிகாரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக இருப்பது. அதுல யாரும் கை வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த அதிகாரம் செயல்படக்கூடிய அதிகாரம். அதனால் இவர்களுடைய சுயாட்சியை பத்தி எத்தனை கமிட்டி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? சரி, இந்த கமிட்டியும் ரிப்போர்ட் கொடுக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சரிங்க, ரிப்போர்ட் கொடுக்குது, ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது, என்ன பண்ணீங்க? சரி, இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதுதாங்க இது எதுக்காக? கம்ப்ளீட்டா ஒரு டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ். டைவர்ட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை நீக்கணும் அப்படின்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கணும். அதிமுக வந்து அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குது. அதை பத்தி எல்லாம் விவாதம் பண்ணாம இப்ப ஏன் சுயாட்சி வருது? எப்பவெல்லாம் திமுக மக்களுடைய கோபத்தை சம்பாதிக்கிறதோ அப்பெல்லாம் திடீர்னு அவங்களுக்கு சுயாட்சி ஞாபகம் வந்துடும். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது சபாநாயகர் வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதைவே தான் நாங்களும் சொல்றோம். நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.